வணக்கம் சகோ, நான் முருகன். இது நம்ம காப்பிக்கட். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எப்சன் பிரிண்டோட இன்ஸ்டலேஷன் பார்க்க போகிறோம். எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பிரிண்டர் எப்படி இருக்குது, உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்ஷன் பண்ணலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். டேப் கொடுத்துருப்பாங்க, பிளேட் வச்சு கத்தி வச்சு நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா 2 பின் பவர் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் சிடி, அதுக்கப்புறம் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அதே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கலர் இங்க் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஜந்தா, பிளாக்கு, சியான், எல்லோ 4 கலர் இங்க். ஏன்னா 4 கலர் பிரிண்டர்னால 4 கலர்ஸ்னால கொடுத்துருப்பாங்க. அது வந்து யூஎஸ்பி கேபிள். இப்போ வாங்க பாக்ஸ் பிரிண்டர் வெளியே எடுத்துடலாம். மேலே சேஃப்டி கவர் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு புது பிரிண்டர்னால. அதை வச்சு இந்த கவர் எடுத்து வச்சுங்க. ஏன்னா பிரிண்டர் யூஸ் பண்ண டைமில் இது யூஸ் ஆகும் உங்களுக்கு கவர் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி இந்த புது பிரிண்டர் பார்த்திங்கன்னா புது நியூ அந்த ப்ளூ கலர் டேப் கொடுத்துருவாங்க பாருங்க. அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஹெட் மூவிங்காக ஒரு டேப் மூவ் ஆகும்போது ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. பேப்பர் ஃபிட்டிங் ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. பிரிண்டர் ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் டேப் கொடுத்துருப்பாங்க. அது எல்லா டேப்பும் நீங்கள் முதல்ல ரிமூவ் பண்ணிவிடுங்க. எடுத்துட்டா ஏன்னா பிரிண்டர் எங்கேயாவது டேப் மறந்துட்டாலும் உங்களுக்கு பிரிண்டர் யாராவது காமிச்சிடும். முதல்ல அதை எடுத்துடலாம். இங்கே இப்போ பிரிண்டர்ஸ் ஆச்சுன்னா பாருங்கள், இப்போ டேப்பு டேங்க்கில் கீழே பாட்டம் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா அது டேங்க்கு வந்து லாக் கொடுத்துருப்பாங்க, அது சேஃப்டி கொடுப்பாங்க. அதையும் எடுத்துடலாம். ஒரு வாட்டி நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க டேப் எடுத்துட்டுமா அப்படின்ட்டு. இப்போ வாங்க டேங்க்கில் பிரிண்டர் லிங்க்கு ஃபில் பண்ணி எப்படி ஃபில் பண்ண போகிறோம் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். டேங்க்கில் ரைட் சைடில் உங்களுக்கு டேங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி எல்லா பாட்டில்ஸும் முதல்ல ரிமூவ் பண்ணி கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பாருங்கள், டேங்க் கீழே இருக்கு பாருங்கள், கலர்ஸ் இருக்கு பாருங்கள், சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக்கு. ஸோ இங்கு ஃபில் பண்ணும்போது அதை மாற்றி ஊற்றிடக்கூடாது, கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ சியான்னா சியான், ஏன்னா ஒரு கலர் நீங்கள் மாற்றி ஊற்றிட்டாலும் இங்கே வந்து மிக்ஸ் மேட்ச் ஆச்சா உங்களுக்கு கலர் கரெக்ஷன் வராது. ஸோ அந்தந்த கலர் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து ஃபில் பண்ணிங்க. இப்போ வந்து சியான் நாங்கள் ஃபில் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் இங்கு ஃபில் பண்ணியாச்சு. 4 கலர் ஃபில் பண்ணியாச்சு. கலர் மட்டும் பார்த்து ஃபில் பண்ணிங்க. இப்போ வந்து பிரிண்டர் ஆன் பண்ண என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இப்போ 2 பின் கவர் கடை மிக்ஸ் சாப்பிட போகிறோம். இந்த பின்னாடி பேப்பர் ட்ரே இருக்கும், அதை தூக்கிங்க. பின்னாடி கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா 2 பின் கவர் இன்ஸ்டால் பண்ணுற இடம் இருக்கும், கேபிள் ஃபிக்ஸ் பண்ணுற இடம், பவர் கார்டு. பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்டர் ஆன் பண்ண போகிறோம். பவர் ஆன் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடு பவர் பட்டன், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்க் ட்ராப் பட்டன், பேப்பர் ஃபிட்டிங் எல்லாமே ஒரே பட்டனை கொடுத்துருப்பாங்க. ஒரு பிரிண்டர் புது பிரிண்டர் ஆன் பண்ணோன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பவர் இங்க் லைட்டோட லைட் எரியும். இப்போ பிரிண்டர் ஆன் பண்ணியாச்சு. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். பிரிண்டரோட லோகோ அந்த லைட் எரியும், இன்ஸ்டலேஷன் பண்ண தேவையான லைட் எரியும். வந்துச்சு பாருங்கள். இப்போ அந்த பட்டனை அழுத்தி பிடிச்சி ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். பிரிண்டர் தானே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ 2 லைட்டும் மாறி பிளிங்க் ஆரம்பிச்சிடும். ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது தானே இன்ஸ்டலேஷன் ஆகும். என்ன ஆகும்னா டேங்க்கில் இருக்கிற இங்கே டீப் வழியாக சக் பண்ணி ஹெட்டுக்கு வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து 20 நிமிஷம் க்ளீனிங் எடுத்துக்கும். வெயிட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் எடுத்துக்கும். காத்துருங்க. இப்போ இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஆன் பட்டன் லைட் மட்டும் தான் எரியும், பச்சை லைட் மட்டும் அப்படின்ட்டு எரியும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் முருகன், இது நம்ம காப்பிகேட்.